எல்லாம் வீட்டுல இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்களா? வசனம் அப்படியே பேதுருவை சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார்கள். அப்படியே போட்டிருக்கு, ஊக்கமாக ஜெபிக்க. ஆமே, எப்படி ஆமே யாக்கோபு ஜெபித்தானோ, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் அதுபோல என் பேதுருவை எங்கள் ஊழியக்காரனை வெளியில விடாவிட்டால் நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களை விட மாட்டோம். ஆண்டவரை பிடிச்சிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது நீங்க வேற யாரையும் பிடிக்க கூடாது. நீங்க யாரை பிடிச்சுக்கொள்ளணும்? உங்களை ரட்சித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுத்து அவரை தான் நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். என்ன ஆண்டவரே, என்ன நடந்துச்சு, எனக்கு ஏன் இந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கொண்டா அவர் உங்களுக்கு ரீசன் சொல்லி உங்களை சரிப்படுத்தி, உங்களை குணப்படுத்தி மீண்டும் உங்களை செய்வான். ஆமென். உங்களை அந்த சூழ்நிலை உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லை. ஆகவே சபையாருக்கு என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் டக்குன்னு போன அடிச்சுட்டாங்க. அடிச்சா